ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம சேனலில் கிச்சடி தான் பார்க்க போகிறோம். இந்த கிச்சடி நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. என்றைக்குமே எங்கள் வீட்டில் கிச்சடி நல்லா இருக்காது, பட் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கடாயை வச்சுட்டு ஒரு டம்ளரில் ரவை எடுத்து நல்லா வறுத்துக்கணும். நீங்கள் எந்த டம்ளர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த டம்ளர் தான் நம்ம அளவுக்கு தண்ணியும் எடுத்துக்க போகிறோம். ஸோ நல்லா ரவை நல்லா ஒரு ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ மறுபடியும் அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு போடணுன்னா கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். வதக்கினதுக்கு வெங்காயத்துக்கு வதங்கினதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு நல்லா அதையும் நல்லா வதக்கணும். வதக்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக தக்காளி, 2 தக்காளி நாங்கள் இதில் ஆட் பண்ணியிருக்கோம், நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தக்காளி ஃபுல்லாக நல்லா வதங்கணும்லாம் அவசியம் இல்லை, சும்மா 2 வதங்கினா போதும். ஸோ தக்காளியும் கொஞ்சம் நல்லா அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறம் நீங்கள் எந்த டம்ளரில் ரவையை எடுத்து வறுத்தீங்களோ அதே டம்ளரில் 3 கப்பு அளவுக்கு தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த தண்ணிக்கு ஏற்ற அளவுக்கு உப்பு மட்டும் ஆட் பண்ணிவிட்டு அந்த தண்ணி நல்லா அப்படி கொதிஞ்சு வரணும். இப்படி கொதிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் ரவையை எடுத்து இதில் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் கைவிடாமல் கலந்து வரணும். ஏன்னா நீங்கள் கைவிட்டு கலந்திங்கன்னா அது லம்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகி கட்டி கட்டியாக ஆயிடும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் அப்படி மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் திறந்து பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் போய்டும். இப்போ அதை நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக ஒரே ஒரு ஸ்பூன் கடைசியாக நெய் ஊற்றி இறக்கி வச்சிங்கன்னா கிச்சடி ரெடி. இது உண்மையிலே ஒரு ஈஸி பிரேக்ஃபாஸ்ட், நல்லாயிருக்கும்.